ஏமனில் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள கேரள செவிலியர் நிமிஷா பிரியாவின் மரண தண்டனையை நிறைவேற்ற அந்நாட்டு அதிபர் உத்தரவிட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 2017ஆம் ஆண்டு ஏமனில் பணியாற்றிய போது தனது பாஸ்போர்ட்டை தர மறுத்த தலால் அப்தோ மஹ்தி என்பவரை கொலை செய்துவிட்டதாக கேரள மாநிலத்தை சேர்ந்த செவிலியர் நிமிஷா பிரியாவை கைது செய்த அந்நாட்டு காவல்துறையினர் சிறையில் அடைத்துள்ளனர். இந்த வழக்கில் 2018ஆம் ஆண்டு அவருக்கு ஏமன் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்த நிலையில் நிமிஷாவின் மேல்முறையீட்டு மனுவை அந்நாட்டு உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது. ஏமன் நாட்டின் சட்டத்தின்படி கொலை செய்யப்பட்டவரின் குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீடு வழங்கினால் நிமிஷா பிரியா விடுவிக்கப்பட வாய்ப்புள்ளது என்பதால் அவரது தாயார் ஏமனிலேயே தங்கியிருந்து சட்ட போராட்டம் நடத்தி வருகிறார். இந்நிலையில் கேரள செவிலியர் நிமிஷா பிரியாவுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை நிறைவேற்ற ஏமன் அதிபர் ரஷாத் அல் அலிமி உத்தரவிட்டுள்ளார். இதன்படி 1 மாதத்திற்குள் நிமிஷாவுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படும் என்று கூறப்படுவதால் பரபரப்பு நிலவுகிறது. நிமிஷாவை காப்பாற்ற ஒன்றிய அரசு அதிவிரைவான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வரும் நிலையில் கேரள செவிலியரை காப்பாற்ற அனைத்து வாய்ப்புகளையும் ஆராய்ந்து வருவதாக ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது. நிமிஷா பிரியா விவகாரத்தில் அவரது குடும்பத்தினருக்கு ஒன்றிய அரசு அனைத்து உதவிகளையும் செய்து வருவதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.